ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் குறித்த நெறைய சந்தேகங்கள் வந்து தேர்வர்களுக்கு இருக்கு. அதில முதல் முக்கியமானது வந்து பழைய பிஎஸ்டிஎம்மே போதுமா அப்படிங்கிற சந்தேகம். ஸோ பழைய பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நீங்க இந்த இ-சேவை மையத்திற்கு முன்னாடி வந்து ஸ்கூல்ல போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதாவது சென்ற வருடம் அல்லது அதற்கு முந்தின வருடம் வந்து நீங்க ஒரு ஃபார்மேட் வந்து குடுத்துருப்பீங்க. அந்த ஃபார்மேட்ல மேலே வந்து ஆங்கிலத்திலயும், கீழே வந்து தமிழ்லயும் வந்து கொடுத்து, கீழே வந்து சிக்னேச்சர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. ஆனா ரொம்ப ஒரு பழைய மாடல் வந்து இருக்கும். ஸோ அதாவது பிஎஸ்டிஎம்ல வெறும் 4 லைன் மட்டும் குடுத்து, அதில வந்து நீங்க இந்த கல்வியாண்டுலேருந்து படிச்சீங்க, உங்க பேர் இதுதான், நீங்க வந்து தமிழ் வழியில தான் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 லைன் மட்டுமே கொடுத்து, அதில எச்எம் சீலன் சைன் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து இந்த டபுள் ஃபார்மேட் தமிழ், இங்கிலீஷ் போத்தா 2மே இருக்கக்கூடிய ஃபார்மேட்ல சிக்னேச்சர் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து எடுத்துக்குவாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பிஎஸ்டிஎம் வந்து கட்டாயமா? ஸோ அதாவது பழைய இது நீங்க வச்சிருந்தீங்கனாலும், புதுசா இப்போ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா? அது வந்து கட்டாயமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படி வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாது. நீங்க பழசு இந்த மாரி அந்த தமிழ், இங்கிலீஷ் ஃபார்மேட் 2ம் ஒரே இதில வர மாரி வச்சிருந்தீங்கன்னா, அதுவே வந்து போதுமானது. நீங்க புதுசா ஆன்லைன்ல பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்லேயே அப்ளை பண்ணலாமா? அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டா இருக்கு. கண்டிப்பா வந்து பண்ணலாம். மொபைல்லேயே வந்து நீங்க இ-சேவை மையத்திற்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, 2 வந்து இருக்கும். ஒண்ணு வந்து துறை சம்மந்தமாகவும், இன்னொன்னு வந்து பயனர் சம்மந்தமா. அதில பயனரை வந்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, அத வந்து நீங்க பேசிக் டீட்டெயில குடுத்து லாகின் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்போ யூசர் நேம், பாஸ்வேர்டு குடுத்துட்டு, அதுக்குள்ள போனோம்னா உங்களுக்கு வந்து பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மேலே கேட்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கல்வியாண்டுல இருந்து எது வரைக்கும் படிச்சீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயிலு. அந்த கல்வியாண்டை வந்து கரெக்ட்டா குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்ன ஸ்கூல்னு கேட்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்கும். அதுக்கப்புறம் எந்த வந்து ஜானர்னு கேட்கும். அதாவது எந்த ஜானர்ல வந்து படிச்சீங்க, கோபி அந்த மாதிரி வந்து கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஸ்கூல்னு வந்து வந்துரும். அதாவது கவர்மெண்ட்டா, எய்டடா, ஃபுல்லி எய்டடான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கூல் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட்ல வந்துரும். அதில உங்க ஸ்கூலுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியா வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அவங்க வந்து டிசி வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க சப்போஸ் 1 to 5th அப்ளை பண்றப்போ, டிசி இல்லாத பட்சத்தில நீங்க 10th மார்க் ஷீட் அல்லது டிசி இந்த 2யுமே வந்து சேர்த்து வச்சு கூட நீங்க வந்து ஒரு பிடிஎஃப்ப 1 எம்பிக்குள்ள வச்சு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த சென்ட் பண்ண உடனே இந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பிஎஸ்டிஎம் வந்து எத்தனை நாள்ல வரும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட்டா இது இருக்கிறதுனால, குறைஞ்சது 3 நாள்லயே வந்து வந்துருது. ஸோ 3 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ளேயே இந்த சர்டிஃபிகேட் வந்து வந்துருது. ஸோ நீங்க வந்து உடனே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மூடப்பட்ட பள்ளிகளுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கும். ஸோ நான் வந்து 1 to 5th வந்து படிச்சேன். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் வந்து மூடிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்லைன் அந்த இ-சேவை மையத்திலேயே வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து நீங்க கட்டி ரூ. 60 வந்து கட்டி நீங்க அப்ளை பண்றப்போ, சப்போஸ் அது வந்து 1 வருடம், 2 வருடம் அந்த மாரி க்ளோஸ் ஆகியிருந்ததுன்னா, அதற்கு முன்னாடி க்ளோஸ் ஆகியிருந்ததுன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து கிடைச்சிருக்கு. அதாவது பள்ளி மூடி வந்து 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறப்போ, அவங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண உடனே வந்து ஒரு 2 நாள், 3 நாள்ல வந்து அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க வந்து அதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில, நீங்க வந்து டிஇஓ ஆஃபீஸ், அதாவது டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸ்க்கு நீங்க போய் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டைரக்டர் ஆஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸுக்கு போய் நீங்க டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உடனடியா நீங்க போய் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எப்படி வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டவுட்டா இருக்கும். ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இ-சேவை மையத்தில இருக்கக்கூடிய அந்த போர்ட்டலுக்குள்ள அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வராது. ப்ராசஸ்டு அப்படின்னு சொல்லி பேமெண்ட் ப்ராசஸ்டு மட்டும் தான் வந்து காட்டும். மற்றது எதுவுமே காட்டாது. அதற்கு நீங்க வந்து ஒரு லிங்க் இருக்கு. அது வந்து தனியா இன்னொரு வெப்சைடு. அந்த லிங்கை வந்து நான் வந்து கீழே வந்து குடுக்குறேன். இது வந்து
மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லிங்க்குள்ளே போய் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்குறப்போ உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ரிசிப்ட் வந்து வரும், அதாவது அமௌண்ட்டு பே பண்ணதுக்கான ரிசிப்ட்டு. அதில் வந்து அந்த துறை குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி ரைட் சைடு கார்னரில் வந்து இருக்கும் துறை குறிப்பு எண். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அதாவது 1400 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 டிஜிட்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து காப்பி பண்ணி நான் இப்போ கொடுக்கக்கூடிய அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பரில் வந்து காப்பி பண்ணிங்கன்னா, அதாவது பேஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு சர்ச் பண்ண உடனே வந்து உங்களோட நேமு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு வந்து கீழே வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோடு சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ரிஜெக்டடுனா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் அப்படின்னா நீங்கள் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது காரணம் பார்த்தீங்கன்னா இன்சியல் விட்டுருந்தீங்கன்னா அந்த காரணத்தை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அகடமிக் இயர் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா அந்த காரணத்தை சொல்லுவாங்க, டேட் ஆஃப் பர்த் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா அந்த காரணத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுவே வந்து பெண்டிங்னு வந்ததுன்னா நீங்கள் அந்த இ சேவை மையத்தில் அந்த வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுறப்போ அவங்க உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பெண்டிங்கில் இருக்கிறத வந்து அப்ரூவ்ட் ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3-5 நாளுக்குள்ளே நடந்துடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டெட் நியமன தேர்வுக்கு இருக்கக்கூடிய தேர்வர்கள் அனைவருமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பு.